கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அது இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து நான் போராட்டத்தை ஆதரிக்கிறோம் அதே வழியில் அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிவியில் 12,000 ரூபா அப்படின்னு போட்டிருப்பாங்க, மேலே ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸ்டார் அப்படின்னா கண்டிஷன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ 12,000 ரூபா கிடையாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து 2 டிவி வாங்கினா தான் சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு டிவி ஒரு மிக்சி வாங்கினா சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. அப்போ புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா 12,000 ரூபாய்க்கு டிவி கிடையாது அப்படின்னு. அப்போ போராட்டத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு அதே வேளையில் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் சொல்லிட்டாருன்னா அது என்ன அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அண்ணன் சொல்கிறாரு, குப்பை எள்ளும் தொழிலை நிரந்தரப்படுத்தி காலம் முழுவதும் அதையே செய்யுங்கள் என்று கூறுவது நியாயம் இல்லை. எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள். அடுத்த விஷயம் சொல்கிறாரு, தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது குப்பையை அள்ளுபவர்களே அல்லட்டும் என்ற கருத்திற்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது. அதோட உடல 3வது சொல்கிறார் பாருங்க, அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் அதிலிருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்கார். நம்ம பார்த்துருப்போம், கலைஞர் அவர்கள் வந்து இந்த மாதிரி நிறைய முத்துக்கள் எல்லாம் உதிர்ப்பார். அது வந்து அவருக்கு பிறகு வந்து திருமாவளவன் மட்டும்தான் சாத்தியப்பட்டிருக்கு.